உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம விக்ரம் சாரும் அணுவும் அன்னுனியமாவே இல்ல சார், எனக்குமே இல்ல சார். சார், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அவங்க ரெண்டு பேருமே உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி தெரியல சார். விக்ரம் சார நான் நல்லா கவனிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்றேன். யோ, நீ சொல்றது எனக்கு எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியலையே. எப்படியோ விக்ரம் மனசுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அவன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ ரொம்ப ஷாக்கா இருக்கு. சார், நீங்க வேணா சாரை க்ளோஸா வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லுங்க, அந்த மேடம் கிட்ட என்னைக்காவது ஃபோன் பண்ணி பேசிருக்காரா? சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காரா? எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சார் அப்படி செஞ்சதே கிடையாது. ஆமா பெருமாள், நானும் அப்படி பார்த்ததே இல்லையே. சார், இதுவே மகா மேடமா இருக்கட்டும், அவங்க சாப்பிடனா ஒரு மாதிரி ஆயிடுறாரே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு மாதிரி ஆயிடுறாரே. அவங்க ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வரலனா ஃபோன் போட்டு அக்கறையா விசாரிப்பாரு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி போய் நிப்பாரு. இதெல்லாம் ஏன் சார் அவர் பண்ணணும்? மனசுல எந்த ஆசையும் இல்லாம இப்படி உருகுவாரா? யோ, எப்படியா? இதெல்லாம் நானே யோசிச்சதில்ல, நீ எப்படி? ஐயோ சார், நான் அவர் கூட எவ்வளோ நாள் பக்கத்திலேயே இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா சார் அவர் நார்மலா இருக்காரா இல்லையான்னு? மகா மேடம் விஷயத்துல அவர் நடந்துக்கிற மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நான் இருந்து பார்த்ததே கிடையாது சார். அதனால தான் சார் உறுதியாக சொல்கிறேன், அவருக்கு மகா மேடம் மேலே தான் காதல். இந்த அணுலா சும்மா வேற ஒன்றும் இல்லை. யோ, இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. சார், நான் இன்னொன்று சொல்கிறேன், விக்ரம் சார் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உங்களுக்காக தான். உங்க கல்யாணம் நடக்கணும் தான் விக்ரம் சார் தன்னையே ஏமாத்திக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இவர் தான் எப்படின்னா, அந்த மகா மேடம் அதுக்கும் மேல அணு வந்த நாள்ல இருந்து அவங்களும் பயங்கரமான அப்செட்ல தான் இருக்காங்க. எதுலையும் ஈடுபாடு இல்லாம இருக்காங்க, சரியா சாப்பிட்றதில்ல, எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க. அவங்களும் விக்ரம் சாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க குட்டி பாஸ். யோ, அப்போ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நீ உறுதியா தான் சொல்றியா? நான் இவ்வளோ சொல்லியும் இன்னுமா குட்டி பாஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க சார். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேருமே தயங்குறாங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல குட்டி பாஸ். இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களால மட்டும்தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில தான் குட்டி பாஸ். அவங்க ரெண்டு பேரும் உங்க காதலை சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் குட்டி பாஸ். அதே மாதிரி நீங்களும் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க. பெருமாள், என்னது? ப்ளீஸ் குட்டி பாஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.